தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் சுப்பிரமணியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் இருந்தது. காரணம், இந்த உலகத்தில் மனுஷன் நினைக்கிறது மட்டும்தான், மனுஷன் நினைக்கிறது மூலமாகத்தான் எல்லா காரியமும் சாதிக்க முடியும் சொல்லி நினச்சிருந்த ஒரு காலம் உண்டு. ஆனால் அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த முக்கியமான தவறு என்னென்னா, ஏறத்தாழ 20 வருஷத்துக்கு மேலாக குடிப்பழக்கத்துக்கு நான் அடிமை உள்ள மனுஷனாக இருந்தேன். அடிமையான ஆரம்ப காலகட்டத்தில் ஏறத்தாழ 15 வருஷமாக எனக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தோடு இணைஞ்சு நான் ஜீவிக்கும்போது எனக்கு ஒரு மகனும் பிறந்தாங்க. ஆனாலும் அவங்க பிறந்தாலும் அவங்கள குறித்து, என்னுடைய மனைவியை குறித்தோ என்னுடைய மகனை குறித்தோ நான் எந்த கவலையும் நான் படலை. காரணம் என்னென்னா, எனக்கு காலையில் எழுந்திரிச்ச முதல்ல சாராயத்தை மட்டும்தான் நான் முக்கியமாக நான் நம்பினேன். வேறு எதையுமே நான் நம்பலை. அதுதான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் போதை தான் உலகத்தில் வாழ்க்கை. போதைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி ஜீவிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் கூட என்னுடைய மனைவிக்கு நான் சந்தோஷத்தை நான் கொடுத்ததே இல்லை. என்ன தூரமும் அவங்கள உபத்திரவப்படுத்தவும், நெருக்கவும், அடிக்கவும், எவ்வளவு ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொல்லை கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். காரணம் என்னதான், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. இப்படி நான் ஜீவிச்சிட்டு இருக்கிற காலத்தில் 15 வருஷம் என் கூட வாழ்ந்த என்னுடைய மனைவி ஒரு நாள் சொன்னாங்க, இனிமேல் நான் உங்கள் கூட வாழ முடியாது. காரணம் என்னென்னா, டெய்லியும் நீங்கள் என்னை ஒரு நாள் கூட சந்தோஷமாக நீங்கள் வச்சதில்லை. நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது என் மனசுக்குள்ளே அவங்க என்னை விட்டு போகிறாங்களேன்ற எனக்கு கவலையே இல்லை. காரணம், அந்த நேரத்தில் 2 சின்ன பிள்ளைகளை, ரொம்ப சிறு பிள்ளைகளை கூட்டிகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. போனதுக்கு பின்னால் எந்த மனசுக்குள்ளே வருத்தம் இல்லை. நான் ஏதோ 1947 மாதிரி சுதந்திரம் கிடைச்சது போல் ஒரு சந்தோஷம் தான் மனசுக்குள்ளே கடந்து வந்தது. காரணம் என்னென்னா, குடும்பத்தை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ எந்த விதமான ஒரு மனசுக்குள்ளே அந்த எண்ணமே இல்லாதனால எனக்கு இன்னும் சந்தோஷமாக, இன்னும் பிடிக்கிறதுக்கும், நான் சுதந்திரமாக இருக்கிறதுக்கும் இது கிடையாது. நான் எப்படி குடிப்பேன்னு சொல்லி சொன்னால், ஜோல்னா பை வச்சுக்கிட்டு அந்த ஜோல்னா பையில் வெத்தலை பாக்கு, புகையில, பீடி, சிகரெட்டு, இதெல்லாம்படி சைட் டிஷ்ஷு, குடிக்கிற காரியம் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்போ நினைக்கிறேனோ அப்போ நினைக்கிற நேரங்களெல்லாம் குடிக்கிற பழக்கத்தில் நான் இருந்தேன். இப்படி இருக்க காலகட்டங்களில் என்னுடைய அம்மா கவர்மெண்ட்டு ஒர்க்கு இபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இருந்ததுனால நான் அவங்க கூட நான் ஜீவிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ரிட்டையர்ட் ஆகி நாங்கள் இந்த கேரளாவுக்குள்ளே கடந்து வரும்படியாகி, இதுதான் எங்களுடைய சொந்த பூமி. இந்த ஊருக்குள்ளே நாங்கள் கடந்து வரும்படியாக செய்ததுக்கு பின்னாடி, இந்த ஊருக்கு நாங்கள் கடந்து வந்ததுக்கு பின்னாடி இங்கே பார்த்தா வீடுக்கு நமக்கு சாராயம். அதனால் 10 ரூபா கொடுத்தா சாராயம் தாராளமாக கிடைக்கும். அப்போ எந்த வீட்டுக்கும் அப்போது இருந்துச்சா நமக்கு வேலை என்ன, இஷ்டம் போல் குடிக்கிறது தான். குடிச்சு எந்த விதமான கவலையும் இல்லாத ஆகும்போது கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லை, என்னுடைய உதடுகளெல்லாம் வெடித்து ரத்தம் வர ஆரம்பித்து எதையும் பிடிக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது எப்படி அந்த காலகட்டத்தில் என்ன சம்பவிச்சதுன்னா, சாராயத்தை யாராவது வாங்கிட்டு காலையில் ஏதாவது குழியாக இருக்கிற பக்கத்தில் ஊற்றி கொடுக்கணும். ஊற்றி கொடுக்கும்போது நாய் நக்கிறது போல் நக்கி அதை குடித்ததுக்கு பின்னால் தான் காலையில் டீ குடித்த எனர்ஜி வந்தது போல், டீ குடித்தா ஒரு எனர்ஜி வரும் போல், அந்த சாராயத்தை வயிற்றுக்குள்ளே போனதுக்கு பின்னாடி தான் எனக்கு அந்த எனர்ஜி வரும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சாராயம் பத்தாதுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு மேலே ஆம்லேட்டில் கஞ்சாவை வச்சு சாப்பிட்ற அளவுக்கு என்னுடைய போதை பொருட்களெல்லாம், அந்த சிந்தையெல்லாம், யோசனையெல்லாம் அதிகமாகி போச்சு. அப்படியும் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனாலும் என்னுடைய மனைவியை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ ஒரு நாள் கூட நான் கஷ்டப்படலை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் எங்கள் ஊருக்கு வாரம் சுவிசேஷம் சொல்ல வருவாங்க. ஒரு நாள் என்னையை பார்த்து ஒரு ஊழியக்காரர் என்னை பார்த்து சொன்னார், பிரதரே அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு என்னை நோக்கி கூப்பிட்டார். எனக்கு அந்த பிரதரேன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை
என் தலையில் யாரோ சம்மட்டி எடுத்து அடித்தது போல் இருந்தது. காரணம் என்னென்னா, நான் இருந்த கோலம், என்னுடைய சட்டை, என்னுடைய வேட்டி, நான் இருந்த நிலமை, வாயில் நிற்கவே முடியாத நிலமை, அவ்வளோ மோசமான நிலைமை நான் இருந்தபோது என்னை பார்த்து ஒரு மனுஷன் பிரதரேன்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு நான் கொஞ்சம் கூட யோக்கியம் இல்லாத மனுஷனா. ஏன்னா நான் ஒரு வெறிநாய் போல் நான் இருக்கிறேன். வெறிநாய் யாரை பக்கத்தில் வந்து யார் பிரதர் சொல்லுவாங்க, அந்த நிலைமையில் நான் நிற்கிறேன். ஆனாலும் என்னை அவர் பார்த்து பிரதரேன்னு சொல்லி சொல்லும்போது என் தலையில் சமட்டி எடுத்து அடித்தது போல் கிடந்தது. நான் யோசனை பண்ணேன், சரி 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 இதுக்குள்ளே என்னமோ கிடக்குது அப்படின்னு சொல்லி தான் உடனே சொன்னேன். என் 2 சகோதரங்கள் இருந்தாங்க, அவங்கள்ட்ட சொன்னேன், இன்றைக்கி எப்படியாவது அந்த சுவிசேஷத்தை கூட்டத்துக்கு என்னை கொண்டு போயிருங்கடா சாமி அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். என்னால் நிற்க முடியாது. 2 பேர் இப்படி பிடிச்சி கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த இடத்துக்கு அன்றைக்கி போகும்போது அவங்க சொல்லிக் கொடுத்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தையை சொன்னாங்க. இதை நான் நல்லா கேட்டேன். ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, வாரம் வாரம் அவங்க வருவாங்க, இனி இதுக்குள்ளே அல்லிலே சொல்லக்கூடாது, ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் இருந்த ஊர்லேருந்து தப்பிச்சு ஒரு 6 கிலோமீட்டர் அகலின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்குள்ளே நான் கடந்து வந்துட்டேன். இந்த 6 மாத காலம் குடிக்கிறதுக்காக நான் எங்கே தங்கியிருந்தனோ அதே ஊருக்கு தான் நான் போக வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அப்படி குடிச்சிட்டு ஒரு நாள் போகும்போது நான் கெட்ட வார்த்தை பேசுனதுனால அந்த வண்டியில் போகக்கூடிய கண்டக்டர் ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸில் இருந்து அப்படி இழுத்து தூக்கி வீசிட்டான். தூக்கி வீசும்போது நான் போய் விழுந்த இடம் ஒரு சாக்கடைனா எல்லா கழிவுகளும் போகக்கூடிய சாக்கடையில் காலையிலேருந்து 7 மணி வரைக்கும் 10 மணிக்கு விழுந்திருக்கிறேன். சாயங்காலம் 7 மணி வரைக்கும் 2 கையும் 2 காலும் மேல் பக்கம் தூக்குனது போல் மட்டும்தான் இருந்ததை வழிய கொஞ்சம் கூட அசைவே இல்லை. நிறைய பேர் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க, ஆனால் யாருமே எனக்கு அவங்க ஒன்றுமே செய்யலை. ஆனால் சாயங்காலம் 7 மணி ஆகும்போது அந்த மனுஷன் நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி என்னை கையை பிடிச்சான். கையை பிடிச்ச போது என் மேலே உசுறு இருந்துச்சு. அப்போ அவன் உடனே எழுப்பி அவன் மலையாளத்தில் ஒரு வாக்கு சொன்னான், தான் இங்கே ஜீவிக்கினது கால் மறிக்கினதில் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு சொன்னான். அப்படின்னா நீ உயிரோடு இருக்கிறத விட நீ சாகிறதாண்டா நல்லது அப்படின்போது எனக்கு அந்த மனுஷனை பார்த்தா கோபந்தான் வந்துச்சு. ஆனால் என் கையை கூட தூக்க முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன். நான் அங்கேருந்து என்னுடைய வீட்டுக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும். 1 கிலோமீட்டர் நடக்கிற அந்த தூரத்தில் இந்த மனுஷன் சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்துக்குள்ள திரும்ப வந்துச்சு. நீ இப்படி வாழ்வதை விட சாகிறதாண்டா நல்லது, இப்படி வாழ்வதை விட. அப்போ எனக்கு சீக்கிரமாக மரணப்பட்டு போகணும்னு சொல்லி ரொம்பவும் மனசுக்குள்ளே ரொம்ப விருப்பம் வந்தாச்சு. அது ஒரு ஆசையாகி போச்சு, எப்படியாவது சாகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அதுக்கப்புறம் தான் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளுடைய ஞாபகம் எனக்கு வருது. எப்படியாவது என்னுடைய மனைவி கூட நான் சேர்ந்து ஜீவிக்கணுமே, ஏதாவது சாகிறதுக்கு முன்னால் பார்த்துட்டாவது சாகலாமே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என் மனைவி பிள்ளைகளை நான் பார்க்கணுன்னா அந்த இதாக கொஞ்ச நாளாவது உயிரோடு இருக்கணுமே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு நிற்கும்போது, அப்போ குடித்தா இனிமேல் என்னுடைய வாழ்க்கை கெட்டு போகிறது நிச்சயமாக போச்சு. அதனால் ஒன்று பண்ணுவோம், இத்தனை காலம் நம்ம இருந்த மதத்தில் நமக்கு எந்த விதமான நல்ல காரியங்களும் சொல்லிக் கொடுக்கல, அதனால் இது இனிமேல் வேண்டாம், ஒருவேளை நம்ம முஸ்லீம் ஆயிடலாமான்னு சொல்லி யோசனை பண்ணேன். 2வது நாள் அப்படி யோசனை பண்ணேன், அதுவும் வேண்டாம். 3வது நாள் நான் யோசனை பண்ணேன், ஏன் கிறிஸ்துவ தேடிக்கிட்டா கிறிஸ்துவானி நம்ம கிறிஸ்திய ஒரு ஏசப்பாவை தேடிக்கிட்டா என்னுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி நான் படுத்துட்டு இருக்கிற போது அப்படி யோசனை வந்தது தான் மிச்சம். என்னுடைய மனசுக்குள்ளே இருந்து அந்த 6 மாதத்துக்கு முன்னால் சொல்லிக் கொடுத்த அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய வசனம் என்னுடைய இருதயத்தில் அப்படியே பேசுச்சு. நான் யோசனை பண்ணேன். நான் உடனே சொன்னேன், ஏய் அமெரிக்கா கடவுளை, என் பக்கத்தில் நீ வராத, நான் இந்தியாவில் இருக்கிறேன், நீ அமெரிக்காவிலேருந்து என்கிட்ட பேச வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எனக்கு தெரியாது இது யார் பேசுகிறாங்கன்னு தெரியாது. உடனே நான் என்ன செய்தேன்னா மறுபடியும் யோசனை பண்ணேன், சரி இந்த வாழ்க்கையை மாற்றணுன்னா இயேசு வந்தாருன்னா என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படி யோசனை பண்ணி திரும்பவும் நான் பாயில் படுக்கும்போது இந்த வசனம் திரும்பவும் என் வாழ்க்கையில் திரும்ப வந்துச்சு. மறுபடியும் பேசும்போது தான் எந்திரிச்சேன், இதுக்குள்ளே என்னமோ இருக்குது, இதுவும் இருக்குன்னு சொல்லி யோசனை பண்ணி நான் கதவு ஜன்னலை என்னால் நிற்க முடியாது. கதவு ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு நான் நின்றுக்கிட்டு யோசிக்கும்போது நான் சொன்னேன், ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிறது போல் நான் சொன்ன விஷயம் என்னென்னா, இயேசுவே நீ மனுஷனா கடவுளான்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று எனக்கு நல்லா தெரியும், இது வரைக்கும் சாகணும்னு சொல்லி எதுவோ முடிவு எடுத்து வச்சுருந்தேன், அது ஒன்று கூட காணோம், என் இருதயத்தில் தங்கவே இல்லை.
அப்போ ஏதோ ஒரு வழியில் என்னுடைய உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் உண்டாயிருக்குது. அப்போ நிச்சயமாக நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய முடியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த குடி பழக்கத்தினால தான் என்னுடைய வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியுது. என்னுடைய குடிப்பழக்கம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போச்சுன்னா உங்களை வாழ்க்கை முழுவதும் உங்களுக்காக நான் ஜீவிக்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். என்றைக்கு நான் முடிவு எடுத்தனோ அந்த முடிவு எடுத்த அந்த நிமிஷம் தொட்டு அந்த குடிப்பழக்கம் என் இருதயத்திலிருந்து அப்படியே மாறி போனது நிச்சயம்தான். ஆனால் இது நான் நல்லா ஆகணும்னு சொன்னால் இயேசுக்காரங்க என்கிட்ட வரணும், ஊழியக்காரங்க என்கிட்ட வரணும். அப்போ ஊருக்குள்ளே அந்த காலகட்டங்களில் யாரும் பைபிளை எடுத்துக்கிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது ஊருடைய மூப்பங்கிட்ட பர்மிஷன் கேட்டபோது அந்த ஊர் மூப்பன் வந்து சரி பையன் நல்லாகிறதுக்கு தானே இருக்கணும்னு சொல்லிட்டு சுவிசேஷங்களை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போது நான் போய் ஒரு 5-6 நாள் ரோட்லேயே நின்று யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி சுவிசேஷன் சொல்ல யாராவது வருவாங்களான்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருந்தேன். யாருமே வரல. 7ஆம் நாளே ஒரு சுவிசேஷன் சொல்ல ஒரு ஊழியக்காரர் என்னுடைய வாழ்க்கையில் வந்தார். அவர்கிட்ட நான் இந்த விஷயத்தை சொன்னபோது அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொட்டு ஏற்கனவே அந்த ஞாயிற்றுக்கிழமை தொட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே சுவிசேஷங்கள் கடந்து வந்துச்சு. சுவிசேஷம் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தபோது அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி, ஐயா என்னுடைய வாழ்க்கை நல்லாகுமா அப்படின்னு கேட்டபோது என் கையில் ஒரு புதிய புத்தகத்தை கொடுத்து இதை நீங்கள் இதை வாசித்தா நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் வரும்னு சொன்னார். நானும் நம்பிக்கையோடு வாசிக்க தொடங்கினேன். அந்த வசனம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே கடந்து போகும்போது தான் என்னகிட்ட இருக்கக்கூடிய ரத்தனை வாக்கு போகையில் என்கிட்ட என்னென்ன கெட்ட பழக்கம் இருந்ததோ அத்தனை கெட்ட பழக்கங்களும் என்னை விட்டு நீங்கி நான் செஞ்ச நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் பூமியில் வந்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக மறிச்சார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். அவரை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர் மூலமாக நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையும் நமக்கு ரட்சிப்பு இருக்குன்னு சொல்லி என்னுடைய ஊழியக்காரர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நானும் என்னுடைய தாயாரும் என்னுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஜீவிக்க படித்ததுக்கு முன்னால் தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கைகாலில் இருந்த அந்த ஆட்டம், அந்த சரீரத்தில் பலவீனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்படியே இருக்கும்போது இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஆகும்போது ஆண்டவர் என்னை விசேஷமாக நான் ஜபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னை அபிஷேகம் கொடுத்தார். நான் இருந்த பகுதியில் அநேக மந்திரவாதிகள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் இப்போ யாருமே இல்லாதபடிக்கு மாற்றி கொடுத்தார். ஏறத்தாழ அந்த பகுதியிலேயே நின்று கர்த்தருடைய வேலை செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதே வழியே நான் நிற்கிற இடத்துல இருந்து ஒரு சிறிய சபையை உருவாக்குவதற்கு ஒரு 14-15 குடும்பங்கள் ஒரு சபை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதே இடத்துல இருந்துக்கிட்டு மீண்டும் ஒரு புதிய ஸ்தலத்துக்கு போய் அந்த இடத்துலேருந்து நரசமுக்குன்ற ஸ்தலத்தில் நின்று வேலை செய்யும்படியாக ஆண்டவர் உதவினார். அங்கேயும் ஒரு சபை உருவாகி அங்கேயும் 10-15 குடும்பங்கள் கிடைக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டும் பத்தாதபடி தமிழ்நாட்டுக்கு அட்டகட்டின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு கடந்து சென்று அங்கேயும் வேலை செய்து அங்கேயும் ஒரு 10-25 ஆத்துமாக்களை தேடி எடுத்து அங்கேயும் ஒரு குட்டி சபை நடத்தும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டுமில்லை, என்னுடைய மனைவியும் அவன் மனைவிக்கு நான் மன்னிப்பு கடிதம் கெடுதி என்னை வந்து பாருமா அப்படின்னு சொன்னாங்க. இடத்துல 1 வருஷம் கழிஞ்சதுக்கு பின்னால் அவங்கள நான் ரசிக்கப்பட்டு 1 வருஷம் கழிஞ்சதுக்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையில் அவங்களும் சேர்ந்தாங்க. வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலும் சில குழப்பங்கள் கிடந்தது. அதை பற்றி இவ்வளோ விஷயம் நாங்கள் பின்னால் பேசுவோம். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் வரலன்னு சொல்லி சொன்னால் நானும் ரட்சிக்கப்பட்டு என் மனைவி, என்னுடைய மகன் குடும்பங்கள், என்னுடைய மகள் குடும்பங்கள், என்னுடைய சகோதர குடும்பங்கள், என் சகோதரி குடும்பங்கள், அப்படி மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவங்களுக்கு கூட ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அநேக பைத்தியங்களை சௌக்கியமாக்கினார். இதுவரைக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த விஷயத்தை, இந்த சாட்சியை உங்களுக்கு முன்னால் சொல்ல ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு செய்த உதவிக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த யாவரும் யாராவது மனசுக்குள்ளே நெருக்கத்தோட, பிரயாசத்தோட, நெருக்கத்தோட, மன கஷ்டத்தோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவரை நம்பி வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். தேங்க்யூ.